இல்லடி, இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழி இல்லடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. எனக்கு மட்டும் இப்பெல்லாம் நடக்குது. சே, நான் என்னோட அண்ணன் கூட எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். எல்லாம் போச்சு. நான் இங்கே வந்திருக்கவே கூடாது. டேய், எங்கடா அவ? உள்ளதான் இருக்கா மேடம், போய் பாருங்க. யாராச்சும் இந்த பக்கம் வந்தாங்களா? இல்ல அப்படிலாம் யாரும் வரல. ஏதாச்சும் கத்தனாலா? இல்ல மேடம், அந்த பொண்ணு அமைதியா தான் இருக்கா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். யாராச்சும் வந்துட போறாங்க, பார்த்துக்கோங்க. பரவாயில்லையே, அமைதியா இருக்க போல. அம்மா, ஏம்மா இப்படி பண்ற? நான் உன்னை நம்பி தானமா வந்தேன். அதே மாதிரி நான் சொல்ற பேச்சு கேட்டுக்கணும்டி. நீ கேட்கல. அம்மா, நான் வேற விதமா உனக்கு நிறைய சம்பாதிச்சு தரமா, என்ன நம்புமா. போதும், நிறுத்து. நீ அன்னைக்கு ஒரு நாள் கூட முடிச்சிருந்துருக்கலாம். இப்ப பாரு, உன் தலையிலுக்கு அவன்கிட்ட தான் மாட்டி சாகணும்னு. யாரால மாற்ற முடியும்? சரி, நான் இப்போ வரிசையா சொல்லுவேன். எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி ஷூட்டிங் தான் வந்திருக்கேன், வரத்துக்கு லேட் ஆகும் போல அப்படின்னு சொல்கிறேன். சரியா? அதுவும் நார்மலாக பேசுகிறேன். நானும் பேச மாட்டேமா. ஏய், பேசல அப்புறம் நிதிஷை யோசிச்சுக்க. சரி, பேசுகிறேன். அப்புறம் ஸ்பீக்கரில் தான் போட்டு பேசணும். இப்பே சொல்லிட்டேன். சரிம்மா. சீக்கிரம் டக்குனு உங்கள் அப்பாவுக்கு பண்ணி இந்த மாதிரி தான் போய் ஷூட்டிங்க்கு வந்தேன், வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு மட்டும் சொல்லு. சரியா? ஹலோ, யாரு? பேசுடி. அப்பா, நான் தான் துர்கா பேசுகிறேன். சொல்லு துர்கா, என்ன வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுற? அதுவா, இங்கே சரியா டவர் இல்லை, அதான் பக்கத்தில் இருக்கவங்களோட ஃபோனை வாங்கி பண்ணேன். சரிடா துர்கா, நீ வீட்டுக்கு வந்திருக்க, அப்பா பார்க்கவே இல்லையா? அதனால தான் அம்மாட்ட காலைல கேட்டுட்டு இருந்தேன். ஈவினிங் வந்துடுவோம்ப்பா, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். யாரும் சொல்லாம திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? இல்லைப்பா, அம்மா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு சரியா கேட்கல, அதான் எதுக்கும் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சி தான் உங்களுக்கு பண்ணேன். சரிம்மா துர்கா, காலைல சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன்ப்பா. சரிம்மா, வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். சரிங்கப்பா. அடுத்து விக்கிக்கு பண்ண. அவன்கிட்ட என்னம்மா சொல்றது? அதான் நீ என்னதான் சமாளிக்கிறியே, சமாளி. விக்கி நான் துர்கா. துர்கா, எருமை எங்கடி போய் தொலைஞ்ச? காலையில ஷூட்டிங் போனியாமா? என்கிட்ட போக மாட்டேன்னு தானே சொன்னேன். என்னதாண்டி நடக்குது? அப்படியே போறதா இருந்தா என்னை கூட்டிட்டு தானே போவ. இது என்ன புதுசா என்ன விட்டுட்டு போற? அது வந்து சக்தி, நான் ஒழுங்கா நல்லா பேசு, வளராத. இல்ல விக்கி, நானு இல்லடா, காலையில பார்த்தேன் நீ தூங்கிட்டு இருந்தியா, அதான் எழுப்ப நானு விட்டுட்டேன்டா. சரி, இப்போ நீ எங்க இருக்க சொல்லு, நான் வரேன். இல்ல விக்கி, நானே வந்துடுவேன், ஈவினிங் வந்துடுவேன். அதனால நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். சரியா? துர்கா, இல்ல அம்மா ஏதோ ஃபோர்ஸ் பண்ணாங்களாடி? இல்லடா, அவங்க ஆசைப்படுறது என்ன, அவங்களுக்காக அவங்க கூட துணையா தானே இருக்காங்க. என்னடி வளர்ற? உன் கூட இருக்காங்களா? இல்லடா, அவங்க எப்பயும் என் கூட ஒரு துணையா இருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னேன். சரி, இது யாரோட ஃபோனு? இதுவா, இங்க கூட ஒர்க் பண்றவங்களோட ஃபோன் தான்டா. சரிடி, நான் வேணா வரட்டுமா? இல்ல விக்கி, அதான் அம்மா கூட துணையா இருக்காங்களா, அப்புறம் என்ன கவலை எனக்கு. அந்த தைரியத்திலே நான் வந்துருவேன்டா. அம்மா கூட துணையா தானே இருக்காங்க. அப்புறம் நீ நிதிஷை நான் பாத்துக்க, என் கூட தான் அம்மா இருக்காங்கல்ல. ஏய், நான் நிதிஷை பாத்துக்கிறேன்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு எதுவும் ஆகாம இருந்தா சரி. சரிடா, ஃபோன் கேட்குறாங்க, நான் கொடுத்துட்டுமா? சரிடி, சேஃபா வந்துடுவேன் தானே? டேய், அதான் அம்மா கூட இருக்காங்கல்ல, அந்த தைரியத்தில் நான் வந்துருவேன்டா. நிதிஷை பாத்துக்க. சரியா? சரி, புரியுது. சரிடா, நான் வச்சிடுறேன். சும்மா இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்காத. சரியா? இங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தானே இருக்க? ஏய், உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். என்னமோ உனக்கு வேணும், தயவு செஞ்சு இங்க வந்து போமா. அப்புறம் உன்னை காப்பாற்ற எவனாலையும் வர முடியாது. சரியா? அதனால உன் வேலையை பார்த்துட்டு அமைதியா இருக்க. தப்பிச்சு ஓட மாட்டேன்னு நம்புறேன், அதான் உன்னை கட்டி போடாம கூட சொல்லியிருக்கேன். தப்பிச்சு போயினா என்ன ஆகும் தெரியும்ல, அப்புறம் உங்க அண்ணனை நீ மறந்துட வேண்டியதான். ஐயோ அம்மா, எனக்கு தெரியுமா, போ. நீலாம் அம்மாவே இல்லை தெரியுமா? சரி சரி, ஓவரா பேசாத. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு நீ எனக்கு கொண்டே போட்டுக்கலாமா? கொல்றதுல ஏதாவது யூஸ் இருக்கா? இல்ல, அப்ப வாழ ஒழுங்கா. சே, உனக்கு எப்பயுமே பணம்னா இல்ல, ஏதோ ஒரு யூஸ் இருக்கணும் என்னால. சே, ஏய், ரொம்ப பேசுறடி, வாய் மூடிட்டு இருந்துக்க. நான் கிளம்புறேன். ஏய், ஆமா, சக்தி தானே சொன்ன, யார் அது? ஏய், உன்கிட்ட தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். அம்மா, நானே விக்கிக்கு சக்தின்னு சொல்லிட்டேமா, அதை செஞ்சு விடுமா. அப்போ சரி, நான் கூட யாரையும் நீ லவ் பண்ற பையனான்னு நினைச்சேன். அப்புறம் தேவையில்லாம அவனோட க்ளோஸ் பண்ண வேண்டியதா வரும்ல, அதனால தான் கேட்டேன். உனக்கு எப்பயுமே இதே தான் இல்லை, யாரையாச்சும் கொல்லணும் இல்லைன்னா யாரையாச்சும் பிடிச்சி வச்சுக்கணும், உனக்கு காசு தேவைன்னா நீ என்ன வேணா பண்ணுவேன், அதான் இல்லை. ஏய், வாயை மூடிட்டு நான் கிளம்புறேன்.
விக்கி கிட்ட நான் சொன்னது எப்படியாச்சும் புரிஞ்சிருக்கணும். ப்ளீஸ் கடவுளே, எப்படியாச்சும் என்னை காப்பாற்றணும். என் அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நான் இங்கே இருக்கேன். இல்லைன்னா நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பாராண்டா மச்சான், கடைசியில் நம்ம விக்ரம் லவ் பண்றது நம்ம வருஷாவை தான். ஆமாண்டா மச்சான், இவங்க 2 பேரும் ஆரம்பத்திலே மீட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், இவ்வளோ பிரச்சனை இல்லடா. 2 பேரும் பார்த்துக்காதனால தான் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்துருக்காங்க. டேய் விக்கி வாடா, என்ன கோவமா இருக்க? டே நிதிஷ், என்னடா ஆச்சு, என்ன சொல்லு. துர்கா இருக்கால, அவ காலையிலே எங்கேயோ போயிட்டாடா, ஆனா ஆளை காணோம். டேய் விக்கி விளையாடாத, என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் முழுசா கதையை சொல்லு. டே மார்னிங் எழுந்துச்சு நான் துர்காவை தேடினேன்டா. அவள் ரூம்லேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை. போய் அம்மாட்ட கேட்டதுக்கு அவள் ஷூட்டிங்க்கு போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க. என்னடா சொல்ற? அவதான் இனிமே போக மாட்டேன்னு சொன்னாலே. ஆமாண்டா, எனக்கும் அதே டவுட்டு தான். அவங்ககிட்ட கேட்டால் இல்லை, அவள் நான் போகிறேன், எனக்காக போகிறேன்ட்டு போனான். அவளால் வீட்டில் சம்பாதிக்காமல் இருக்க முடியலையா, அதனால் போகிறாளாம் அப்படின்னு எதோ சொன்னாங்கடா. நானும் அவளுக்கு ட்ரை பண்ண, அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வந்துச்சு. அப்புறம் ஏன்டா நீ இது காலையிலேயே சொல்ல? நான் எதுக்கும் எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலான்னு தாண்டா பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எந்த ஏரியாவுக்கும் வரலன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலேன்னு நினைக்கிறேன், அவளே ஃபோன் பண்ணான் வேற ஒரு நம்பர்லேருந்து. என்னடா சொல்ற, என்ன பேசுனா? நானா விருப்பப்பட்டு தான் வந்தேன், நான் ஈவினிங்குள்ளே வந்துடுவேன், அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னாடா. நான் கூட நான் வரட்டுமான்னு கேட்டேன். இல்லை இல்லை வேண்டாம், அம்மா துணையோடு தானே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாடா. எனக்கு என்னவோ இடிக்குது. ஒருவேளை அவங்க இதை பண்ணியிருப்பாங்களாடா? அதான்டா நிதிஷ், தெரியல எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. துர்கா என்னதான் சொன்னா, தெளிவா சொல்லு. அவ சொன்னதுல கடைசியா 2 வார்த்தை சொன்னான், அது எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன வார்த்தை? நான் அம்மா அம்மா கூட இருக்க தைரியத்தில் தானே இருக்கேன், நீ நிதிஷ் அண்ணாவை பார்த்துக்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாடா இந்த வார்த்தைய. எனக்கு புரியல சரியா. அதுவும் நிதிஷ் அண்ணாவை சேஃபாக பார்த்துக்கோ, கூட இருந்து பார்த்துக்கோன்னு சொன்னான். டேய் இது நல்லாவே தெரியுது, அவங்க தான் எங்கேயோ கடத்திட்டு போய் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட வேலையாக தான் இருக்கும். அதனால தான் அவள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கா, இல்லை என்ன மென்ஷன் பண்ணுவாள். நீ ஏன் சொல்லு, எதுக்கு என்ன கூட இருந்து சேஃபாக பார்த்துக்கன்னு சொல்கிறா? அப்போ வந்து அவங்க என்ன வச்சு தான் மிரட்டி அவளை வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவாக தான் இருக்கும். அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். ஆமாம், இந்த நம்பர் இருக்கா வந்துட்டு, அதை ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். சரிடா. இல்லை, அந்த நம்பரை அருண் காமிச்சு விட்டுரு. யாரா? அதுவா, என் ஃப்ரெண்டு தான். சரி சிவாட்ட கொடுத்துரு, அவன் அமுச்சு விட்டுருவான். நம்ம அதுக்குள்ளே போய் அவங்கள பார்ப்போம். சரிடா. அப்புறம் சக்திக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க, எப்படியாச்சும் துர்காவை காப்பாற்றிடலாம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் அவங்கள போய் பார்ப்போம். டே மச்சான், ஆனாலும் எனக்கு அந்த வாயடி ரொம்ப பிடிச்சிருக்குடா. சரி சரி ட்ரீட் வச்சிரு, இப்படியே மறந்துடுவான்லாம் நினைக்காத. சரிடா. ஏண்டா கடைசியில் நீ என் ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணியிருக்க. அப்போ நான் யாரு? நீயும் என் ஃப்ரெண்டு தான், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னான்டா. யாரா மச்சான் எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது? ரம்யா தான்டா ஃபோன் பண்ணுறா. அப்படியா, பேச போறியா என்ன? பேசிதானே ஆகணும், எனக்காக தான் நடிக்க வந்திருக்கா. ஹலோ ஹலோ அருண், அருண் எங்க இருக்க அருண்? நான் வீட்டில் தான் ரம்யா இருக்கேன். என்னாச்சு, ஏன் பதட்டமா பேசுற? அருண் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அருண், ப்ளீஸ் அருண், எனக்கு இங்கே யாரும் தெரியாத, வரியா? கொஞ்சம் சீக்கிரம் வரியா? என்ன ரம்யா சொல்ற? சரி எனக்கு அட்ரஸ் அனுப்பிச்சுடு, நான் வரேன். சரி அருண், தயவுசெய்து சீக்கிரம் வந்துடுறேன், நான் வச்சிடுறேன். என்னடா மச்சான் என்னாச்சு? டே ஆக்சிடென்ட்னு சொல்றடா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்னடா சொல்ற, தனியாக போகிற நானும் வரட்டுமா? இல்ல மச்சான், நீ இங்கே இரு, சப்போஸ் ஏதோ தேவைன்னா நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரிடா, பார்த்து போ. ஏ மச்சான், அதுக்காக நீ ஃபாஸ்ட்டாக போகாத, நீ எப்பயும் போல போ. சரிடா. ரம்யா பற்றி கண்டிப்பாக வந்துட்டு சொல்லியே ஆகணும். எப்போ சொல்கிறது? சரி நாளைக்கு என்ன பேசி பார்க்கலாமே, என்னதான் சொல்கிறாங்க. சரி வாயாடி என்ன பண்ணுவா, ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஃபோன் பண்ணுவோம். என்ன சிவா ஃபோன் பண்ணுறான்? டே மச்சான் விக்ரம். சொல்லுடா சிவா, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க? ஆமாம் அருண் எங்கடா போய் தொலைஞ்சான், ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டான். அதுவா, அந்த கூட இருக்க ஒரு பொண்ணு வந்தாலே ரம்யா, அவளுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்டா, அதான் அதை பார்க்க போயிருக்கான்டா. என்னாச்சு? அப்படியா, சரி எனக்கு ஒரு ஹெல்ப்டா. என்ன மச்சான் சொல்லு, என்னாச்சு? அதான் துர்கா இருக்கல்ல, ஐயோ நிதிஷோட தங்கச்சி. ஆமாம்மா, சக்தி கூட லவ் பண்ணுறானே. அவளை அவங்க அம்மாவே கடத்திட்டாங்களோன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்குடா. டேய் என்னடா சொல்ற? அம்மாவா? நல்லதான் பேசுறியா, தெளிவாக சொல்றியா? டேய் ஆமாண்டா, அவங்க அம்மா எப்பயுமே அப்படிதான். அவங்க கொஞ்சம் பணம் தெரியறவங்க, பாசத்தை பக்கம்லாம் போக மாட்டாங்க. நான் அதெல்லாம் அப்புறமேட்டு விளக்கமா சொல்றேன்டா, நான் சொல்றத பண்ணேன். இப்போ துர்காக்கு என்னடாச்சு?
அதாண்ட தெரியல, எங்கேயோ தூக்கிட்டு போய் வச்சிருக்காங்க. அது எங்கன்னு எங்களுக்கு சரியா தெரியல. அவ கடைசியா ஒரு நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணலாம் விக்கிக்கு. அந்த நம்பர் உனக்கு சென்ட் பண்ணி விடுறேன். அது எங்க டவர் கிடைக்குதுன்னு பார்த்து சொல்றியா? அவ்வளவுதானே, நான் பார்த்து சொல்றேன். நீ டக்கு நம்பர் மட்டும் அனுப்பிச்சுடு. சரிடா மச்சான், கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து சொல்லு. சரி, நீங்க எங்க போறீங்க? நாங்க அவங்க அம்மாவை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். சரி நீங்க பாத்துக்கோங்க, நான் பாத்துக்கிறேங்க. சரிடா, நான் வச்சிடுறேன். என்னது இது, அவங்க அம்மா என்ன இப்படி இருக்காங்க? இப்படியுமா? சரி, ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம், அப்புறமேட்டு அதெல்லாம் யோசிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சுலடி நம்ம 3 பேர் இப்படி வெளில போய். ஆமா இன்னைக்கு நம்ம வருஷம் நமக்குலாம் ட்ரெஸ் எடுத்து தரப்பறா. ஆமா, நானே அவசரப்பட்டு உங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். அதுக்காக இப்போ நான் அவங்க வரேன் உங்க கூட. சும்மா புலம்பாம வாடி. என்னைக்காச்சும் இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்குறவா. இதுக்கு நான் விக்ரம பார்க்காமயே இருந்திருக்கலாம். ஓ மேடம், சரி நானும் விக்ரம்கிட்ட சொல்லட்டுமா? இல்ல ஆத்தி சொல்லாதடி. அப்போ ஒழுங்க அமைதியா. அங்க பாரு, இவளுங்க என்னடி பண்றாளுங்க? இவளுங்க தானே உங்களை டார்ச்சர் பண்றது. ஆமா இவளுங்களே தான். அச்சோ பாவண்டி இவங்க. ஆமா இந்த ஆட்டியை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆபீஸ்ல தான் தொல்லை பண்றீங்கன்னா எங்க ரோட்ல வச்சேமா என்னமா பண்றது? ஒரு நேரமா அப்படி இருக்கே. போதும் போங்க ஃபர்ஸ்ட். போக தான போறோம். அப்புறம் இனிமே ஆட்டி யாரோ மறந்துட வேண்டியதான். ஏன் எதுக்கு? இன்னத்துக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கும் உங்களுக்குள்ள. யாருக்குள்ள என்ன முடிஞ்சிருக்கும்? தெளிவா பேசுங்க. ஆக்சுவலா எங்களோட பிளான் படி இன்னத்துக்கு ரம்யாவும் அருணும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. என்னடி உளறீங்க? உண்மையதான் சொல்றோம். எங்க இருக்காங்க இப்ப? அவங்க ஒழுங்கா சொல்றீங்களா இல்லையா? முடியாது. விட்ரி. அப்போ ஒழுங்கு மரியாதையா சொல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு. வலிக்குதுடி. எருங்க ஆட்டி ஆட்டி ஒழுங்கா மலந்து கையடே. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சரி சொல்றேன், அவங்க ஃபர்ஸ்ட் விடு. நீ முதல்ல சொல்லு, அப்புறம் நான் விடுறேன். ஆட்டி வலிக்குது ஆட்டி. சரி நானே சொல்லி தொலைறேன், விடு. சொல்லு ஃபர்ஸ்ட். அவங்க அந்த குயின் ஹோட்டல்ல தான் இருக்காங்க, விடு. உங்களுக்கு நாளைக்கு வச்சுக்கிறேன் ஆபீஸ்ல. வலிக்குதுடி. எப்படி புடிச்சு இழுக்கறா பாரு. நாம என்ன அவசரப்பட்டு உழையிட்டு மாடி. அங்க என்ன நடந்திருக்கும் கேட்டா நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போலாம். வாடி, வலிக்குது. சரி வா போலாம். அம்மா வலிக்குது. ச்சே. ரம்யா, உனக்கு எது இதில் விளையாடுதுன்னு கூட தெரியாது. இப்படி உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி இங்கே வர வச்சிருக்க. கேட்டால் உன் கூட சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால தான் கூப்பிட்டாங்கிற. அதுக்காக இப்படியா போய் சொல்லுவேன்? சாரி அருண், எனக்கு வேற வழி தெரியல. நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வர மாட்டேன், அதனால தான் இப்படி சொன்னேன். லூஸ் மாதிரி பேசாத ரம்யா. ஒருவேளை உனக்கு உண்மையாலுமே எமர்ஜென்சியாக இருந்தால் கூட நான் வரத்துக்கு யோசிப்பேன் இனிமே. சாரி அருண். எதுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி பேசுற நீ? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கே தெரியும் அருண். என்ன வளர்ற? நான் ஒன்றும் வளரலையே. சரி, ஜூஸ் கொடுத்த குடிச்சிட்டேன். நான் இப்போ கிளம்புறேன், சரியா? இனிமே நீ எப்படி போவ? ஏன், நான் ஜூஸ் தானே குடித்தேன். இல்லை ஏதாச்சும் சரக்கு இதை அடிச்சேனா? நான் தெளிவாக தான் இருக்கேன், நான் போவேன். அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கே தெரியும். என்னது? எனக்கு என்னாச்சு? இங்கே என்னதான் நடக்குது? ஏன்னா எனக்கு எதுவுமே தெளிவாக தெரியலையே. இரு அருண், நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், சரியா? ரம்யா, எங்கே கூப்பிட்டு போகிற? வா அருண் சொல்கிறேன். ரம்யா, என்ன என்ன நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை அருண், இப்போ உனக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. என்ன வளர்ற? இந்த தலை வேற. ஆமா, இந்த ஜூஸ்ல அப்படி என்னதான் இருந்துச்சு? அருண், நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் அருண். நானும் உன்கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ண, ஆனால் முடியல. நீ எப்போ பார்த்தாலும் அந்த ஆத்தியே சுற்றுற. எனக்கு கடுப்பாகுது அருண். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா? அஃப்கோர்ஸ் பண்ணுவேன். நீ எனக்கு வேணும்ல. தள்ளி போ. என்ன அருண், நீ இந்நேரத்துக்கு உனக்கு என்னென்னவோ தோணி இருக்கணுமே. என்ன அருண், இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை ஈஸியாக விடுறதுக்கு அவனை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தேன்? ரம்யா, விடு ரம்யா. இத பாரு, நான் எப்பயுமே ஆர்த்தியை தான் லவ் பண்றேன். எதுவா இருந்தாலும் எனக்கு ஆர்த்தி கூட தான். தயவு செஞ்சு என்ன விடு. அதெல்லாம் இனிமே இல்ல அருண், நான் தான் உனக்கு. ரம்யா, விடுடி. அருண், அருண் உள்ள இருக்கியா? அடச்சே, இவ்வளவுக்கு யார் சொல்லிருப்பா? ஆத்தி நான் உள்ளதான் ஆத்தி இருக்கேன்.
அருண் கதவை தர அருண். ஆர்த்தி ப்ளீஸ் டி எப்படியாச்சும் உடச்சிட்டு வாடி. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா அருண்? ஒரே ஒரு கிஸ் தான், அதை மட்டுமாச்சும் கொடுத்துட்றேன், விடு. ஏய் சி நீ பொண்ணு தானே. அதுல என்ன அருண் உனக்கு டவுட்டு? ரம்யா விடு ரம்யா, நான் ஆத்திட்டு போனோம் விடு. ஆர்த்தி ஒரு வழியா வந்துட்டியாடி, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னென்னவோ பண்ணுது ஆர்த்தி, தயவு செஞ்சு கூப்பிட்டு போ, என்னால் நிற்கவே முடியல. தலைக்குள்ள என்னவோ பண்ணுது, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. நான் வந்துட்டேன்ல அருண், இனிமே உனக்கு ஒன்றும் இல்லை சரியா? ஏய் விட்ரி இவனை. ஆர்த்தி இங்கேருந்து போயிடலாம் ஆர்த்தி ப்ளீஸ் ஆர்த்திங்க, எனக்கு நிற்கவே பிடிக்கல. சரி சரி வா போலாம். ஆத்தி நீ அருணை கூட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம் அவளை. ஆமாண்டி பாத்து போ. ஏய் எங்க கூட்டு போறீங்க? நான் விட மாட்டேன். ஏய் சீ, உனக்கெல்லாம் அறிவு இல்லை, இப்படிதான் பண்ணுவியா? சீப்பா நடந்துக்கிற மவளே. ஒழுங்கா அமைதியா சைலண்டா நில்லு, இல்ல என்ன பண்ணுவனே தெரியாது. என்ன பாக்குற? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டா? ஏய் இல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன், என்னை விடுங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு தெரியற வரைக்கும் நாங்க உன்னை விட மாட்டோம். ஏய் ஆர்த்தி நான் ஏதோ வளரன்னு நினைக்காதடி, எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி ப்ளீஸ் டி, என்னை விட்டு போயிடாத. லவ் யூ ஆர்த்தி ப்ளீஸ். கண்டிப்பா போக மாட்டாரு. நான் உன்னை விட்டு எங்க போக போறேன் சொல்லு? இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி. உண்மையாக தான் சொல்றியா ஆர்த்தி? என்னை விட்டு போக மாட்டேல்ல? நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் வெளில போறேன். ஆஹா நீ இங்கே இரு, எங்கேயும் போகாத. சரி சரி நான் இங்கேயே இருக்கேன். ஆர்த்தி டி அருண் எந்திரிடா.